பிரைஸ் லார்ட். நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க நான் விசுவாசிக்கிறேங்க. ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றது என்னன்னா, நான் உனக்கு வழி காட்டுறேன் அப்படின்னு. என்ன வழி காட்டுறாருன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேறத்துக்கு, நம்ம ஜெயிக்கிறதுக்கு, நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கு ஏசப்பா நமக்கு வழி காட்டுவாருங்க. நான் வெளிநாட்டுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறேங்க. எனக்கு அந்த ஜாப் வேணுங்க. நான் அந்த ஜாப்புக்கு ரொம்ப பிரயாசப்படுறேங்க. நான் வீட்லேயே இருக்குங்க. ஒரே மென்டல் ப்ரெஷராக இருக்குங்க. எனக்கு திருமணமே ஆகலைங்க. எனக்கு குழந்தையே பிறக்கலைங்க. எனக்கு ஒரே கடன் பிரச்சனையாக இருக்குங்க. மனசு ரொம்ப பாரமாக இருக்குங்க. இதை யார்கிட்ட சொல்லுவேனே எனக்கு தெரியலங்க. எனக்கு ஒரு வழி பிறக்காதா, எனக்கான வழி வராதா, நான் வாழ்க்கையில் முன்னேற மாட்டேனா அப்படின்னு நினைக்கிற மகனே மகளே, ஏசப்பா சொல்றாரு நான் உனக்கு வழி காட்டுறேன் அப்படின்ட்டு. அவர் வழி காட்டினார்னா எப்படின்னா, அவர் நடந்து போறாராம், அவர் பின்னாடியே ஏசப்பா நம்மள வர சொல்றாரு. அதான் ஏசப்பா சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுறேன், நீ என் கையை பிடிச்சி என் கூட வான்ட்டு. ஏசப்பா கூட போறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஏசப்பா கூட போறதுக்கு நீங்க ரெடினா உங்க லைஃப் சூப்பரா இருக்குங்க. நீங்க என்னென்ன காரியத்தை இந்த நாள்ல நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கீங்களோ எல்லாமே நன்மைக்கு எதுவா ஆண்டவர் உங்களுக்காக நிச்சயமா செய்வாரு. கவலையே படாதீங்க. நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை இன்னும் வெகு விரைவில் பெற்றுக்கொள்ளதான் போறீங்க. யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், ஏசப்பா உங்களுக்கு செய்யறது உறுதி. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. இதே போல ஆவிக்குரிய வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கர்த்தர் நல்லவருங்க. உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.